பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கதிர்கிட்ட வந்து ராஜி வந்து பேசிட்டு இருக்காங்க. "நீ எப்படி சந்தோஷமா இருக்கியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ டிராவல்ஸ் ஆரம்பிச்சது வந்து எனக்கு என்னமோ போலீஸ் வேலையே கிடைச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? நீ எப்படி ஃபீல் பண்ணுறன்னு?" சொல்லிட்டு கதிர்கிட்ட ராஜி வந்து கேட்குறாங்க. அதுக்கு இது கதிர் சொல்கிறாங்க, "எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னு" சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் மாமா உடனே கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ராஜி கேட்கவும், அதுக்கு கதிர் சொல்கிறாங்க, "இல்லை என்ன மாதிரி தான் அவரும் ரொம்ப சந்தோஷமாகவும் கோவமாகவும் இருந்தால் அவர் இப்படி தான் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அவரோட பேரை வச்சதில் அவர் ரொம்பவே வந்து சந்தோஷமாயிட்டாருன்னு" சொல்லிட்டு கதிர் வந்து ராஜுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பழனி வந்து ஒரு வீட்டுக்கு டெலிவரி பண்ண போவாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சுகன்யா வந்திருப்பாங்க. "என்ன சுகன்யா நீ இங்கே இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த வீட்டில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, "இவ என்னோட தங்கச்சி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து பழனி பார்த்தீங்க அப்படின்னா, "சுகன்யா என்னோட ஒய்ஃப் தான். ஓ நம்மலாம் சொந்தத்துக்குள்ளே சொந்தமாயிட்டோமோ" அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்லுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பழனி வந்து சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, அதுக்கப்புறம் சுகன்யா கிட்ட அந்த அக்கா பார்த்தீங்க அப்படின்னா, "ஓ டெலிவரி பண்ணுறாரு இவர் தான் உன்னோட ஹஸ்பண்டா?" அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து வம்பிழுக்கிற மாதிரி பேசுவாங்க. இதனால சுகன்யா வெளியே வந்து, "உங்களை யார் இங்கே வர சொன்னா? வந்தது மட்டும் இல்லாமல் எதுக்கு என்ன ஒய்ஃப்லாம் சொல்லுறீங்க? அவங்க வந்து என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையான்னு?" சொல்லிட்டு பழனியை வந்து திட்டுறாங்க. சுகன்யா இப்போ கூட பழனிக்காக யோசிக்காம ஏதோ ஒரு நல்ல வேலையில் இருக்காரு அப்படின்னு யோசிக்காம பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவங்களுக்காக யோசிச்சு பழனியை வந்து கஷ்டப்படுத்துறாங்க. இன்னும் வந்து இந்த சுகன்யா வந்து திருந்தவே இல்லை. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.